வந்து நடந்துட்டு இருக்க ஆட்சியில எல்லா பஸ் எல்லா பேருந்துகள்லயும் தமிழ்நாடு பேர் வந்து நீக்கப்பட்டுருச்சு. இது வந்து ஆவணமாவே எங்கள்கிட்ட இருக்கு. நீங்க ஒண்ணும் இல்ல, கூகுள்ல போய் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். 2010ல இருந்து 2015 வரைக்கும் இருக்க பஸ் எல்லா பஸ்லயுமே இருக்கு. இது திராவிட ஆட்சி நடக்கிற காலத்துல மட்டும்தான் தமிழ்நாடு பேர் நீக்கிட்டாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா நாளாக இது என்ன பஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இப்பவே பிரைவேட் பஸ்ல எல்லாம் இது என்ன ஒரு பஸ் கண்டுபிடிக்க முடியல. அவன் பேர் போட்டு இருக்கான். இப்ப இதே நிலைமை நம்ம அரசுக்கும் வரும். நாளைக்கு இது எந்த அரசு, நம்ம எந்த நாட்டுல இருக்கும் நமக்கு தெரியாது. தமிழ்நாடுன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய குறையா இருக்கு. நம்ம தனி நாடு கேட்கணும்னு நினைக்கிறாங்க, தமிழகமா மாத்த ஆரம்பிக்கிறாங்க. அது கிடையாது. இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்கு அப்படின்னா, கண்டிப்பா நாங்க எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம், எல்லா பேருந்துகளையும் தமிழ்நாடு பேர் போட்டுதான் வரணும். தமிழ்நாடு அரசாக இருந்தது, ஏன் மறைச்சிங்க, ஏன் மாத்துறீங்க, எதனால இதை எடுத்தாங்க? இன்னும் போக போக என்ன ஆகும்னா, நிஜமா நம்ம எல்லாருக்கும் ஒரு நிலைமை என்னன்னா, இது என்ன நாட்டு கண்டுபிடிக்க முடியாது. வர இங்க இருந்து வேற ஊர்ல வந்து வர வெளிமாநிலத்துல இருந்து வரவங்களுக்கு இது என்ன ஊர்னு கண்டுபிடிக்க முடியாது. இந்த அவல நிலை மாறணும். கண்டிப்பா அது நாம் தமிழர் கட்சினால இதெல்லாம் எங்களால சாத்தியப்படுத்த முடியும். எல்லா ஊர்லயும் ஆரம்பிச்சிட்டோம். இதை நாங்க இப்ப இங்க ஆத்தூர்ல ஆரம்பிச்சிருக்கோம். நான் தான் இந்த கட்சியோட வேட்பாளர். இன்னைக்கு நாங்க முன்னெடுத்து வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, எல்லா அரசு பேருந்துகளிலும் கண்டிப்பா தமிழ்நாடுன்னு பேர் இருக்கணும். டிக்கெட்ல இருக்கு, ஆன்லைன் வெப்சைட்ல இருக்கு. ஏன் இல்ல, ஏன் பஸ்ல இல்ல? இருந்தது 2010ல நான் பயணிச்சிருக்கேன். எல்லா பஸ்லயும் இருந்தது, இப்ப எந்த பஸ்லயும் இல்ல. அதுக்குதான் போராடிட்டு இருக்கோம். கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். மேடம், இப்ப தேர்தல் வரதுனால இது ஆர்ப்பாட்டம் நிறைய பேர் அரசியல் கேக்குறாங்க. இத நாங்க அரசியலாக்க விரும்பலைங்க. நாங்க ஓட்டுக்காக பண்ணல, இத நாட்டுக்காக பண்ணிட்டு இருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த நிலைமை இப்படியே இருந்ததுன்னா நாளைக்கு தமிழ்நாடு பெரிய கேள்விக்குறி ஆயிடும். எல்லா இடத்தையும் தமிழ்நாடு பேர் எடுத்துருவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு யார் வந்து கேட்க போறோம்? அன்னைக்கு நாங்க ஓட்டுக்காக கேட்டோமா? கிடையாது. இது ஓட்டுக்கான கோரிக்கை இல்ல, இது கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கான கோரிக்கை. இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அனைத்து மாணவர்கள் மாணவிகளும் இதை புரிஞ்சுக்கணும். இது கண்டிப்பா ஓட்டுக்காகவோ